ட்ரம்ப் சொல்ற மாதிரி நம்ம ஆயில் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குது, அந்த பணத்தை அவங்க போர்ல போடுறாங்க, நம்ம வாங்காம தான் விடலாமே, இந்த பெனால்ட்டி இல்லாம இருக்கும்ல. அவங்க வாங்காம விட்டா பெட்ரோல் விலை ஏறும், நீங்க என்ன திட்டுவீங்க, உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பெட்ரோல் விலை ஏத்தினா பாசிச பாஜக. பெட்ரோல் விலை குறைக்கலையே, ரஷ்யாட்ட இருந்து கம்மியான விலைக்கு பெட்ரோல் வாங்குறோம், இங்க குறைஞ்சிருக்கணும், குறையிலையே. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. திரு ட்ரம்ப் அவர்கள் வயதின் காரணமாக, வயது முதிர்வின் காரணமாக அவர் நிதானம் இழந்துட்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு எதுவுமே தெரியல. சாட் ஜிபிடி இவங்கெல்லாம் ரொம்ப தெரியாது. அமெரிக்காவுக்கு அடுத்து எங்களுக்கு பெரிய 2வது மார்க்கெட் இந்தியா தான் இப்போ சொல்லலாம். முந்தானே இந்த சாங்ஷனுக்குலாம் பிறகு, இந்த பெனால்ட்டிக்கெல்லாம் பிறகு, நாளைக்கு இந்தியாவே அமெரிக்காவை மிஞ்சினாலும் மிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை வேண்டான்னு சொன்னால் நட்டம் அவங்களுக்கு. பொருளாதாரத்தில் அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கான காரணம் நிறைய, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய காரணங்கள். அவங்க ஒரு சமூக கட்டமைப்பு முதல்ல சரியில்லை. ஐபோன் அதிகமாக இங்கேருந்து போகுது, அங்க இறக்குமதி பண்றாங்க. இங்க லேபர் சீப் மட்டும் இல்ல, பையர் அதிகம். அது புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஐபோன் அமெரிக்காக்கு விற்க வேண்டாம், ஐபோன் இந்தியாவிலே வித்தாலே போதும். எவ்வளவு லாபம் இருக்குது, இப்படியான சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, அப்புறம் ஏன் போய் தான் தலையில தானே மண்ணவாரி போட்டு? அதான் வயது முதிர்வு ஒரு முக்கியமான காரணம். நாம பெருந்தன்மையா நடந்துட்டோம், ஆனா அவங்களும் அப்படியே இருக்க மாட்டாங்களே. அப்ப சீனா மாதிரி நம்மளும் ஒரு போர்ட் என் கையில இருக்கணும், இல்ல ஒரு ஏரியா என் கையில. அதுவும் நம்ம செய்யறோம், அதை எப்படி செய்யணும் அப்படி செய்யறோம். இப்போ சார் ராகுல் காந்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, எப்படியும் போய் நீங்க சரண்டர் ஆயிடுவீங்கன்னா, அதானி மேல கேஸ் இருக்கு, அம்பானிக்காக தான் இந்த பெட்ரோல் வாங்குறாங்க, அப்ப இப்படிங்கிறதுனால இவங்க ஃப்ரெண்ட் இல்ல. ட்ரம்ப் இந்தியா நாங்க காப்பாத்தின ரேஞ்சுக்கு, சமாதானப்படுத்தி வச்ச ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாரு, ஃபிளைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணோன்றாரு, நம்ம கண்டிச்சு ஒன்னும் பேச மாட்டோம். பிரதமர் அதை பொய் சொல்றாரு, ட்ரம்ப்னு கூட பேச மாட்டாரு என்று பார்லிமெண்ட்ல இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வர. பார்லிமெண்ட்ல பாரத பிரதமர் ரொம்ப தெளிவா சொன்னார், இந்த ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்துறதுக்கு ஒரு நாட்டு தலைவரோட நான் பேசல அப்படி சொல்றாரு. ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, பொய் சொல்றாரு ட்ரம்ப்னு சொல்றாரு. என்னன்னு கேக்குறேன். இஸ்ரேல் உங்க ஃப்ரெண்டா இல்லையா அது சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் துணை இருக்குதா இல்லையா, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஃப்ரெண்டா இல்லையா அது சொல்லுங்க. உங்க பேச்ச நெத்தன்யாவு கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி நரேந்திர மோடி கேட்பாரு? அதை நிப்பாட்டிட்டேன், எனக்கு நோபல் பிரைஸ் இன்னும் வரல, ரொம்ப லேட் ஆச்சு, 1.5 மணி நேரம் நோபல் வட போச்சுங்க மாதிரி கேட்டுட்டு காமெடி பண்றாங்க அவர் ஊர்ல. ட்ரம்ப் ஏதோ தனிநபர் தான் வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம். அமெரிக்காவோட சிஸ்டம் இருக்குல்ல சார், அது செயல்படுங்க. ட்ரம்ப் இப்படி பேசாத, நமக்கு தான் ஆபத்துன்னு ஏதாவது பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், இந்தியர்களை எல்லாம் வேலைக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சிஇஓக்கள் எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. உட்கார்ந்த சிஇஓல 80 பேர்ல 50 பேர் இந்தியன். அமெரிக்க கம்பெனிகளுடைய சிஇஓட்டெல்லாம் இந்தியன்ஸ் எல்லாம் வேலைக்கு சேர்க்காதீங்க. ஓகே பாஸ் சுந்தர் பிச்சை சொல்றாங்க. கடந்த காலங்கள்ல இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபர் உறவுகள்னு பார்த்தா ட்ரம்ப் மோடி உறவுங்கிறது இன்னும் பெரிதா, இன்னும் மோடினே பார்க்காதீங்க பாஸ், இன்னும் நெருக்கமானதா இருந்துச்சு. ஈவன் வாஜ்பாய், மன்மோகன் சிங் மோடினே பார்க்காதீங்க, அமெரிக்காவோட அதிக நெருக்கமா இருந்தோம். இதுவும் ஒரு துரோக மாதிரி தான் அப்ப இருக்கு. நட்டம் அவங்களுக்கு தான் பேசாம உட்கார்ந்து, நமக்கும் நட்டம் இல்லையா சார்? ட்ரம்ப் சொல்ற மாதிரி நம்ம ஆயில் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குது, அந்த பணத்தை அவங்க போர்ல போடுறாங்க, நம்ம வாங்காம தான் விடலாமே, இந்த பெனால்ட்டி இல்லாம இருக்கும்ல. அவங்க வாங்காம விட்டா பெட்ரோல் விலை ஏறும், நீங்க என்ன திட்டுவீங்க, உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பெட்ரோல் விலை ஏத்தினா பாசிச பாஜக. பெட்ரோல் விலை குறைக்கலையே, ரஷ்யாட்ட இருந்து கம்மியான விலைக்கு பெட்ரோல் வாங்குறோம், இங்க குறைஞ்சிருக்கணும், குறையிலையே. நம்ம நாட்டுக்கு இது நல்லது, மக்களுக்கு இல்லாம போகுதுங்கிற. தமிழ்நாடு அரசு 2 ரூபாய் நம்ம குறைச்சதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தீபாவளிக்கு போன முறை கொஞ்சம் 10 ரூபாய் வரைக்கும் குறைச்சதா, இதெல்லாம் யாருக்கு பலங்க? அதுக்கப்புறமும் இன்னும் குறைஞ்சிருக்க வேண்டியது குறையாம இருக்குல்ல. ஒரு மிரட்டலுக்காக தானே இவர் இந்த பெனால்ட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. ரஷ்யாக்கிட்ட இருந்து நிறுத்திடணும், இந்தியா என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு காட்டணும். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம்னு காட்ட மாட்டேங்கிறோம், அல்லது நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறோம்னா, இன்னும் கூடுதலா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா பண்ணிட்டு நம்ம எங்க நான் கவலைப்படலன்னு சொல்றேன். தலைக்கு மேல கவலைப்பட மாட்டேங்கிறோம், இன்னும் கவலைப்பட மாட்டாங்க. இன்னொரு 25% அப்படின்னா இந்த வேலையை விட்டு தூக்க எல்லாரும் இந்த ஒரு விசாவை கட் பண்ணு, நம்ம கவலைப்பட இல்லை, நம்ம அவ்வளவு சத்தம் போட்டே இருக்காரு. நமக்கு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Freeze every laugh, glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே. வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீதான வரியை விதிச்சிருக்கிறார். இந்தியாவிலிருந்து பொருட்கள் அங்கே இறக்குமதி செய்வதற்கு 25% வரியை விதிச்சிருக்கிறார். அதோடு சேர்த்து இந்தியாவுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு அபராதமாக இன்னொரு 25% நம்ம ரஷ்யாவோட நெருக்கமாக இருக்கிறது, ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதுக்காக விதிச்சிருக்கிறார். உங்களுடைய பார்வை? பெனால்ட்டியாகவும் சேர்த்து மொத்தம் 50% போட்டிருக்கிறாங்க. நமக்கு 3%லேருந்து 17% வரைக்கும் வேறு வெரைட்டியில் இருந்துச்சு. அதை பூரா 25ன்னு ரவுண்டாக ஆக்கினார். அப்புறம் 25 + பெனால்ட்டி 25 போட்டு 50 ரவுண்ட் ஆகியிருக்காரு.
திரு ட்ரம்ப் அவர்கள் வந்து வயதின் காரணமாக, வயது முதிர்வின் காரணமாக அவர் வந்து நிதானம் இழந்துட்டாருன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். வேறு எதுவுமே தெரியல. இதை இந்தியா எதிர்க்குது, சைனா எதிர்க்குது, ரஷ்யா எதிர்க்குது, பிற நாடு பிரேசில் எதிர்க்குது. இந்த மாதிரி பிற நாடுகளில் வந்து விமர்சனம் வருதுங்கிறத தாண்டி அமெரிக்காவுக்குள்ளேயே கடுமையான விமர்சனம் வருதுன்னு நான் பார்க்குறோம். அதாவது வந்து ஒரு 20 வருஷமாக நம்ம போராடி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு செனட் மெம்பர் சொல்கிறாரு, 20 வருஷமாக போராடி இந்தியாவை சைனா பக்கமும் ரஷ்யா பக்கமும் போக விடாமல் தடுத்து நம்ம பக்கம் கொண்டு வரங்கிறதுக்கு ஒரு பெரிய ராஜேந்திர முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அதை அத்தனையும் காலி பண்ணுறாரு ட்ரம்ப் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது நம்ம வந்து ரஷ்யாவோட நம்ம வந்து ரொம்ப காலகாலமான ஒரு நிரூபிக்கப்பட்ட ஒரு நட்பு. அது வந்து ப்ரூவன் ஃப்ரெண்டுமாங்கல்ல, நமக்கு டவுட்டே கிடையாது. ஒரு சைனாவோட நம்ம வந்து நெருக்கம் விரும்பியிருக்கோம் நம்ம பல சந்தர்ப்பங்களில். இந்தோ சீனோ பாய் பாய்ன்னு நேரு சொன்ன காலத்துலேருந்து இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடியுமே கூட அவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோதே ஃபர்ஸ்ட் விசிட் போனார். இப்போயுமே நல்ல நட்பு விரும்புகிறார். இப்போ சைனா அப்படி இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அண்டை நாடுகளோட நல்ல நட்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அப்போ வந்து அதை வந்து அருமையாக ஸ்மெல் பண்ணுறாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்ஸ். அவங்க வந்து சைனா பக்கம் ரஷ்யா பக்கம் போகடாமல் தடுத்து நம்ம பக்கம் கொண்டு வரணும் பார்த்தா நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இது வந்து அவர்களுக்கு தான் இழப்புன்னு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்தியாவில் வந்து இதற்கு முன்னாடி அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு சாங்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வந்து வெறும் பெனால்ட்டியும் டேக்ஸும் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி சாங்ஷன் பண்ண, அதாவது தடையே நமக்கு வச்சாங்க. நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம்லாம் அவங்கள்ட்ட பண்ண மாட்டோம்னு வாஜ்பாய் பீரியடில் நம்ம வந்து பொக்ரான் 2 நம்ம வந்து போட்ட போது அப்போ வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நமக்கு வந்து பொருளாதார தடை விதித்தாங்க. அப்போ நம்ம மட்டும் அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார். நமக்கு என்ன முக்கியமான விஷயம் அவர்களுக்கு புரியாது, உலக நாடுகளுக்கு புரியாது என்னென்ன, நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு டூத் பேஸ்ட் இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்படியா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒருத்தன் வேப்ப குச்சி தூக்கிட்டு போயிடுவான், ஒருத்தன் சாம்பலை தூக்கிட்டு போயிடுவான், ஒருத்தன் கறியை தூக்கிட்டு போயிடுவான், ஒருத்தன் மண்ணை எடுத்துகிட்டு போயிடுவான். நம்ம வந்து அழகாக போயிடுவோம். நமக்கு வந்து 100 வழி இருக்குது, ஆளும் வேலும் பல்லு கூர்த்தி நமக்கு வந்து அந்த காலத்தில் நமக்கு தெரியும். நம்மகிட்ட 100 உள்ளே இருக்குது. இவங்களை வந்து நம்முடைய போதாத காலம் தான் நம்ம போய் இவங்களை போய் வாங்கிட்டு இருக்கோம். நம்மகிட்டே வந்து தரமான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே டூத் பேஸ்ட்டே பேரை வேற வச்சு நம்ம இங்கே தயாரிச்சிடலாம். தேவையில்லை. அது நான் போயஸ்டுக்கே போக மாட்டேன். கெடுதலுக்கு எதுக்கு நீங்கள் போகணும்ட்டாங்க. நல்லதே நம்ம ஆளும் வேலும் பல்லு கூதி 4 2 சொல்லு கூதி நான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்டே 100 இருக்கும்போது நான் எதுக்கு கெடுதலை போய் நான் காசு கொடுத்து வாங்கணும்? ரெண்டாவது முக்கியமான விஷயம், அப்புறம் வந்து அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் நாட்டில் அவர்களுடைய பார்லிமெண்ட்டில் காங்கிரஸில் பேசி அந்த தடையை அவங்களே தான் நம்ம கேட்கல, அவங்களே தான் நீக்கினாங்க. ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முதல்ல பெரிய மார்க்கெட். ஒட்டுமொத்த வேர்ல்டு பாப்புலேஷன் இன்னைக்கு 800 கோடிங்க. உலகத்தின் பாப்புலேஷன் 800 கோடி. 150 கோடி சைனா, 150 கோடி நாம். சரிங்களா? 8ல் 3, 800 கோடியில் 300 கோடி 2 ஊரில் இருக்குது. 800 கோடியில் 300 கோடி 2 ஊரில் இருக்குது. அந்த 150 கோடி உங்களுக்கு ஒத்தே வராது. சைனா அவங்க கூட ஒத்துற போகிறது இல்லை. அப்போ இந்த 150 கோடி அப்படின்னு சொல்லினா மோர் தென் 10-15% இது உங்களுக்கு மோர் தென் 18% வந்து இது இந்த நம்ம 150 கோடிங்கிறது. அப்போ இந்த ஒரு மார்க்கெட்டை பிடிச்சா போது அவன் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். ஓப்பன் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஓப்பன் அந்த நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்க்கலாம். ஓப்பன் ஏஐ, சாட் ஜிபிடி இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அமெரிக்காவுக்கு அடுத்து எங்களுக்கு பெரிய 2வது மார்க்கெட் வந்து இந்தியா தான். இப்போ சொல்கிறேன், முந்தானே இந்த சாங்ஷனுக்கெல்லாம் பிறகு, இந்த பெனால்ட்டிக்கெல்லாம் பிறகு நாளைக்கு இந்தியாவே அமெரிக்காவை மிஞ்சினாலும் மிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே சொல்ற, நம்ம இந்தியர்கள் யாரும் சொல்ல, இங்கேருந்து போன சுந்தர் பிச்சை சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? அவங்களுடைய சாட் ஜிபிடியோடைய சிஇஓ சொல்றாரு, இந்தியா தான் குளோபலி எங்களுக்கு 2nd லார்ஜஸ்ட் நெட்வொர்க், ப்ராபபிளி திஸ் மே சர்பாஸ் யூஎஸ் இருந்தார். அப்போ இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை வந்து வேண்டான்னு சொன்னால் நட்டம் அவங்களுக்கு. அவ்வளோதான் ஒன்று சொன்னேன். நம்ம ஒன்று ஊரில் பழம் சொன்னாங்க, ஆற்று கூட கோச்சிட்டு போனால் யாருக்கடா நட்டமா? ஆறு கூட கோச்சிக்கிறது வந்து நதி ஆறுலாம் கோச்சிக்கிடாமல் இருக்குது, நமக்கு நல்லது. கோச்சி போனால் உனக்கா நட்டம், அதுக்காக நட்டம், உனக்கு தான் நட்டம், இவ்வளோதான் கணக்கு. அப்போ இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை அரவணைச்சு போகிறது, இத்தனைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து ஹவுதி மோடி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முன்னாடி பண்ணதில் அவருக்காக கிட்டத்தட்ட பிரச்சாரமே செய்தார். அப்போ அவ்வளோ நட்பு. அதுதான் நான் சொன்னேன், வயது முதிர்வின் காரணமாக சொன்னேன். ஐ டோன்ட் சி எனி ரீசன். அவர் வந்து பொருளாதாரத்தில் அமெரிக்கா வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா அதற்கான காரணம் நிறைய, 1 இல்லை 2 இல்லை, நிறைய காரணங்கள். அவங்க ஒரு சமூக கட்டமைப்பு முதல்ல சரியில்லை, குடும்ப அமைப்புங்கிறது இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு புரியணும். இப்போ நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஏன்னு உங்களுக்கு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, தனிப்பட்ட மாதிரி ஒரு காரணம், ஏங்க சம்பாதிக்கணும்? இல்லை, எனக்கு அப்பா ஊரில் இருக்காங்க, அம்மா ஊரில் இருக்காங்க, அம்மா என்னை கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க, நான் சரி, என் தம்பி ஒருத்தர் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கதை இருக்கும். அவங்களுக்காகன்னு உங்களுக்கு ஒரு பாண்ட் இருக்கும். ஏன் சம்பாதிக்கணும்? நாளைக்கு ஒரு மனைவி, அதுக்கப்புறம் குழந்தைகள் இப்படி வரும்போது அது அவங்களுக்காக ஒரு பாண்டிங். இது அந்த குடும்ப கட்டமைப்புடைய மெயின் தத்துவம். அமெரிக்காவில் முதல்ல இந்த விஷயம் கிடையாது. முதல்ல இந்த குடும்ப கட்டமைப்பு கிடையாது, அதனால சமூக கட்டமைப்பு கிடையாது. வயதானவர்களையும் நோயாளிகளையும் பார்த்து அரசாங்கத்தின் கடமையாகுது. இன்சூரன்ஸ் மெடிக்கல் ரொம்ப காஸ்ட்லியான விஷயமாகுது, அரசாங்கத்துக்கு பேர்டன் அதிகமாகுது. அவனால் அது என்னென்னா முதல்ல இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபேமிலி. நம்ம கிட்ட பயங்கரமான விஷயம், நம்முடைய இந்திய பொருளாதாரம் தூக்கி நிறுத்தப்படுறதே குடும்பங்களால் தான். கேட்கறது ரொம்ப காமெடியாக இருக்கும். நீங்கள் உங்கள் மனைவி பொண்டு பிள்ளைகளோடு இருக்கிறது தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கே காரணம். இந்த நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்கிறதுக்கே காரணம். இது நம்ப முடியுதா? இதுதான் கனெக்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டமாக ஒரு 100 ரூபா ஆட்டை போட்டு ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது செலவழிச்சு வச்சுட்டு அது மாதிரி ஒழிச்சு வச்சுருப்பாங்க. புடவை கீழே, சாம்பார் கீழே, பருப்பு கீழே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் கேட்டால் கூட இல்லைன்ட்டுருவாங்க. நீங்கள் கேட்பீங்க, ஒரு 100 ரூபா காசு, யாரும் என்கிட்ட இல்லைங்க, அவங்க எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பாங்க. சேவிங்ஸில் போடுவாங்க, சீட்டில் போடுவாங்க.
உங்களுக்கு புரியுங்களா? இதை மாதிரி சேர்த்து வச்சு நம்முடைய குடும்ப பொருளாதார அமைப்பு தான் நாட்டையே காப்பாற்றி நிற்குது. இந்த 2000 வந்து ஒரு பெரிய பொருளாதார பிரச்சனை வந்துச்சு. ஆமாம், அப்போ வந்து பிரணாப் முகர்ஜி வந்து நிதியமைச்சராக இருந்தார். அவர் சொல்றாரு, வி ஆர் கீன்லி ஃபாலோயிங் த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் சரியா பிரிச்சு இந்தியாவுக்கு பாதிப்பே இல்லைனாங்க. என்ன செஞ்சாங்கன்னு சொல்லவே இல்லை. என்ன செஞ்சிருந்தாங்கன்னா நம்முடைய சேவிங்ஸை பூரா பத்திரமா பாதுகாத்துருந்தாங்க. அவ்வளோ அது வந்து நம்ம தான் பாதுகாத்துடணும். அமெரிக்காவில் அந்த மாதிரி பழக்கம் கிடையாது. அப்போ அவர்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதும் கிடையாது, புதிய கண்டுபிடிப்புகள் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? இதுதான் பெரிய சிக்கல். அப்போ அவங்க பழசை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குரோத் ரேட்டே ஒரு 2% இருக்கு. நம்ம வந்து ஏற்கனவே நல்லா ஓடிட்டு இருக்கிறோம். இந்த 10 வருஷமா 11 வருஷமா பார்த்தீங்கன்னா நல்ல பூஸ்ட் எனர்ஜி கிடைக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்னன்னாலும் வச்சுக்கணும், இதை வந்து நீங்கள் உற்பத்தி அடிப்படையில் வந்து உங்களுக்கு முதலீடு கொடுக்குறேன்றாங்க, இந்த பக்கம் தொழிலாளர் அடிப்படையில் உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுக்குறேன்றாங்க, மாறி இன்சென்டிவ் ஸ்கீமாக கொடுத்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கொடுக்குறேன்றாங்க. கொடுத்து அவன் அடிச்சு தெரிச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணான். நம்ம சென்னை ஐஐடியில் மட்டுங்க ஒரு நாளைக்கு 1.25 பேட்டன் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு 15 பேட்டன் வாங்குறாங்க. சென்னை ஐஐடியில் மட்டும் அவர்களுடைய சொந்த முயற்சியில் ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சு திரு அண்ணாமலை அவர்கள் நீச்சல் கலந்துட்டு போது ரொம்ப அழகாக சொன்னாருங்க. ஒருத்தர் நான் ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறார், ஐஐடி டைரக்டர் காமக்கோடிட்ட. அவர் வந்து சொல்கிறார், எதுக்குப்பா வேலைக்கு என்னப்பா செய்ய போகிற, நீங்கள் இருப்பா, நம்ம ஊரில் தொழில் பண்ணுப்பா, நாங்கள் உன்னை சப்போர்ட் பண்ணுறப்பா. என்ன சார் சொல்கிறீங்க, வாப்பா ஐஐடியோட டைப் போடுப்பா. ஒருத்தர் நான் ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு போக வந்தார். சார் வீசாலாம் கிளியர் ஆச்சு, நான் அமெரிக்கா போகிறேன்னு சொல்லிட்டு போக வந்தோட்ட உட்காந்து அங்கே போய் என்ன பண்ணி நம்ம ஊருக்கு வாப்பா அப்படின்னு திரு காமக்கோடி பேசுகிறார். பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் இங்கே உட்கார வச்சு ஐஐடியோடைய டையை போட்டு அவங்க தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அவர் இன்னைக்கு கோடி கோடியாக சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் நான் அமெரிக்கா போய் பல வருஷம் ஆயிருக்கும், இங்கே உட்காந்துருக்கேங்க, இங்கே உட்காந்து நான் கோடியாக சம்பாதிச்சிருக்கேன் உள்ளூர்லேயே. இதுதான் நம்முடைய பொருளாதார அடிப்படை. ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்போ 1.5 லட்சம் 1.25 லட்சம் ஸ்டார்ட் அப் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இங்கே 300-400 இருந்த இடத்துல லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் அவ்வளவு அதிவேகமாக. நான் முந்தானத்து ஒரு கல்லூரியில் பேசுறக்கா போறேன், அங்கே படிச்சுக்கிட்டு இருக்க பையன் சொல்றான், நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன். சென்னையில் புறநகரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவன் சொல்கிறான், படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐ ஹவ் கிரியேட்டட் ஸ்டார்ட் அப் அப்படின்ட்டு. அவ்வளோ உத்வேகம் நம்மகிட்ட இந்தியாவில்கிட்ட வந்து நிற்குது. அப்போ இவர்கள் வந்து ஏதாவது மிரட்டினாங்கன்னா நட்டம் அவர்களுக்கு. ஏன்னா இந்தியா இஸ் ஏ மார்க்கெட், அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஐஃபோன் அதிகமாக இங்கேருந்து போகுது, அங்கே இறக்குமதி பண்ணுறாங்க. இங்கே லேபர் சீப் மட்டும் இல்லை, பையர் அதிகம், அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஐஃபோன் வந்து அமெரிக்காவுக்கு விற்க வேண்டாம், ஐஃபோன் இந்தியாவிலே வித்தாலே போதும். இந்தியாவில் தயாரிச்சு இந்தியாவில் வித்தாலே லாபம் அங்கே எடுத்துட்டு போகலாம். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து உலக நாடுகள் பூரா சரி. இப்போ வந்து இவ்வளோ கோச்சிட்டு சண்டைக்கு போனவர் இஸ்ரோவில் இப்போ நம்ம வந்து 4 ராக்கெட்டை விடுங்க. அதில் நாசாவோட ராக்கெட் ஒன்று இருக்குங்க. ஏன் உங்க ஊர்ல உங்கள்கிட்ட இல்லாத என்கிட்ட இருக்கு, சீப்பா அனுப்பிச்சிடலாம், அவ்வளவுதான். அப்ப என்கிட்ட லேபரும் ரொம்ப காம்படிட்டிவ் பிரைஸ்ல கிடைக்குது, என்கிட்ட பையரும் இருக்கிறான். 140 கோடி மக்கள் இருக்கிறான். வறுமை கோட்ல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டே போறோம். 23 கோடி பேர் இப்போ வெளியே போயிருக்காங்க. அப்ப வறுமை கோட்ல வெளியே போற இது நரேந்திர மோடியோட பாராட்டான்னு யோசிக்க, அதை விட்டுறீங்க. வெளியே போறான்னா பையர் ஆறாலாம் வாங்குதிறன். அதுதான் அவன் வந்து நேத்து வரைக்கும் வறுமை கோட்டு கீழே இருந்தவன் இன்னைக்கு மேல வரான், அடுத்தது வரான். அப்ப ஏழை வந்து மிடில் கிளாஸா மாறான், மிடில் கிளாஸ் அப்புறம் மிடில் கிளாஸ் மாறான், அப்புறம் கிளாஸ் பணக்காரனா மாறான் அப்படின்னு வாங்கும் திறன் கூடுது. இவ்வளோ லாபம் இருக்குது, இப்படியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கு, அப்புறம் ஏன் போய் தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டு? அதான் வயது முதிர்வு ஒரு முக்கியமான காரணம். என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, தான் தோண்டித்தனமா இருக்கும்போது இந்த மாதிரி நடப்பாங்க. அது வந்து சசி தரூர், கார்த்தி சிதம்பரம் போன்றவெல்லாம் காங்கிரஸ் கட்சி தலைவர்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க, ரொம்ப பெரிய புரிதலோடு சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கே தெளிவு இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு. அவருக்கு வந்து நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேண்டியது, அதெல்லாம் புறக்கணிக்கிறாங்க. ஒரு புரியுது, அரசியலாக்கிட்டு மோடி அரசுடைய ஃபெயிலியர்னு ராகுல் காந்தி சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? நீ அமெரிக்காக்கு அடி பண்ணிச்சு தான் ஆகணும், அடி பணிவ, இன்னைக்கு நாளைக்கு நீ அடி பண்ணிறியா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அவருடைய கட்சியை சேர்ந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரிங்களா, திரு சசி தரூரும் திரு கார்த்தி சிதம்பரம் நம்ம ஊருக்காரு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு வந்து கட்டாயம் அவங்க அப்பாட்ட வந்து ஒரு பெரிய அளவுக்கான ஒரு எக்கனாமிக்கல் நாலேஜ் இருக்கும், நீங்க புரிஞ்சுக்கலாம். அது வந்து அவர் ஒரு சசி தரூருக்கு கட்டாயம் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பத்தின நாலேஜ் இருக்கு. ஸோ நான் அதுக்காக இந்த 2 பேர் ரெஃபர் பண்றேன். ஒன்னு காங்கிரஸ்காரங்க, புரியுங்களா? ஸோ இவங்க வந்து எதிர்த்து அரசியல் பண்ணாலும் நம்ம தப்பு சொல்ல முடியும். அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர் வந்து கண்டுக்க வேண்டியதே இல்லை, அவர் என்ன செய்யறாருன்னு தெரியல. நீங்க சொன்ன அதே வார்த்தை, தான் தலையில தானே மண்ணை வாரி போட்டுட்டு இருக்காரு. நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு தலையில் பேட் டைம் அமெரிக்காவுக்கு, நம்ம என்ன செய்ய முடியும்? அது சில சமயம் வந்து கிறுக்கு பிடிச்சலாம். சைனா வந்து இந்தியாவோட இணைஞ்சிருந்தா, இந்தியா வந்து நம்ம வந்து இங்க மாமல்லபுரத்துல பிரதமர் வந்து ஜனாதிபதியை வரவேற்று அவங்க அதிபர் வரவேற்று அவ்வளவு பூரா பேசினார். அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சி. நமக்கு 2 பெரிய மார்க்கெட், 800 பேர் இருக்கிற இடத்துல 300 பேர் ஒரு 2 நாடு குளோபல் லீடரா மாதிரி இருக்கு. ஈக்குவல் ஷேர் பொறாமையில வந்து போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. நமக்கு அவர்களுடைய வளர்ச்சி குறைஞ்சிட்டு இருக்கு. அவருடைய வளர்ச்சி இந்தியாவை கம்பேர் பண்ணி சைனா நீங்க பாருங்க, இது யாருமே நான் சொல்ல வேண்டியது. நீங்க IMF பாருங்க, WP பாருங்க, எடுத்து பாருங்க, அவர்களுடைய வேகமா வளர்ந்து விட்டு நம்ம. ஏன்னா அவங்கள்ட்ட கிரெடிபிலிட்டி கிடையாது. அவன் லோன் தரேன்னு சொல்லிட்டு ஆழம் எடுக்கிறான். நம்ம மானியம் வந்துட்டு இருக்கோம். இதே நேபாளுக்கும், இதே பூட்டானுக்கும், இதே ஸ்ரீலங்காக்கும், இதே மால்தீவ்ஸ்க்கும் மொத்தமா நம்ம வந்து உதவிக்கரை நீட்டிகிட்டே இருக்கும். நம்மளோட முறைச்சாங்களே மால்தீவ்ஸ், என்னாச்சு? நம்ம நட்பு பாராட்டி இருக்கிறோம்.
அவன் வந்து 100 ரூபா கொடுத்து 100 அக்கௌண்ட் ஒரு 2 ஏர்போர்ட்டை கொடு 2 போர்ட்டை கொடுன்றான். அப்ப இதை அந்த நாடுகளும் இந்த நாட்டு உள்நாட்டுல பார்க்கிறாங்க. எப்ப இந்தியா நமக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குது, அவன் நமக்கு பாஸா இருக்கு. நாம அது நம்மளுடைய பெருந்தன்மை. ஆனா சீனா செய்யறது ஒரு பிசினஸ் இல்ல, அவங்களோட ஹோல்ட் அங்க வச்சிருக்காங்க. பிசினஸ் அதாங்க, நம்ம கிட்ட எல்லாம் காசு பல தரப்பு சார். நீங்க ஒரு மாலத்தீவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம நிறைய கொடுத்திருக்கோம். நம்மள ஏமாத்திருக்காங்க பல தடவை. கந்து வட்டி கொடுக்கறவங்களை ஏன் நம்ம வந்து பாராட்டுறது இல்ல? சொல்லி தானே செய்யறாங்க, அவங்க தெரியாமலாம் செய்யல, சொல்லி தெரிஞ்சு விழுந்துட்டு அவங்க எழுதி தானே வாங்குறாங்க. அவன் ஒன்று ஏமாத்தி வெள்ளை பேப்பர்ல எழுதுவாங்கல்ல. அப்ப நம்ம ஏன் கந்து வட்டிக்காரன் நம்ம வந்து சண்டைக்கு போறோம்? அதேதான் சீனா செய்யுது. அப்ப அந்த நாடு வச்சுக்கணும். மாலத்தீவு எவ்வளவு தூரம் நம்மள பேட்ரேட் பண்ணிருக்கு, பின்னாடி குத்தி இருக்குல்ல, ஸ்ரீலங்கா குத்தி இருக்குல்ல. இந்த பிட்ரேயலுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல. லாங் ரிலேஷன்ஷிப்ங்கிறது லாங் ஸ்டாண்டிங்கான. நேற்று ராத்திரி நீங்க என்னை சத்தம் போட்டுட்டீங்கனால என்னுடைய உறவும் நட்பும் போயிடாது. அப்படின்னு அது உறவே கிடையாது, நட்பே கிடையாது. அவங்க மதிக்கிறது இல்ல, அவங்க மதிப்பாங்க. இப்ப திரும்ப வந்துட்டாங்கல்ல, இப்ப போயிட்டு வர்றாருல, இப்ப போயிட்டு வரல, அடி வாங்கிட்டு வராங்க. அப்படிலாம் இது நீங்களா அந்த வார்த்தையை சொல்லிக்கிற வேண்டியதா? அதான் உங்களுக்கு வந்து நீ ராகுல் காந்தியோட வளர்ப்பு தானே, நீங்க அப்படிதான் யோசிப்பீங்க. எங்க அடி வாங்கிட்டு வந்தோம், அவங்கள சொல்றேன் சார். போயிட்டு எங்கேயாவது ஏமாந்துட்டு அவ்வளவுதான். அதனால நம்ம வந்து என்ன சொல்றோம், நம்ம பக்கத்து நாட்டுக்காரன், அதாவது நம்ம பக்கத்து வீட்டுக்காரன், நாம பெருந்தன்மையா நடந்துக்கிறோம். அதான் அப்படிதான் நடந்துக்கிறோம். நம்ம we are perfectly all right. நம்முடைய ஃபாரின் பாலிசி வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு, எந்த குழப்பமும் இல்ல. நாம பெருந்தன்மையா நடந்துக்கிறோம். ஆனா அவங்களும் அப்படியே இருக்க மாட்டாங்களே. அப்ப சீனா மாதிரி நம்மளும் ஒரு போர்ட் என் கையில இருக்கணும் இல்ல, அது ஒரு ஏரியா எங்க கையில, அதுவும் நம்ம செய்யறோம். அதை வந்து எப்படி செய்யணுமோ அப்படி செய்யறோம். அதை நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை, எப்படி செய்யணுமோ செய்யறோம். நம்ம வந்து நலம் விரும்பி, அதாவது நீங்க வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்கள் நண்பர்களை மாற்ற முடியும், உங்கள் அண்டை வீட்டாரை மாற்ற முடியாது. நீங்க தான் வீடு மாறணும். உங்களுக்கு புரியுங்களா? யூ கேனாட் சேஞ்ச் யுவர் நெய்பர் வந்து ஃபிக்ஸடு. அவன் காலி பண்ணிட்டு போகணும், நீங்க எப்படி மாற்ற முடியும்? அண்டை நாடு எப்படி மாறும்? அப்போ அவள் நட்போடு இருக்கு, நல்லதுங்க தான் இந்தியா. நாங்களும் நேரு காலத்துல இந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவார். பாகிஸ்தானோட நமக்கு என்ன பிரச்சனை? அவங்கள பயிற்சிக்கார இருந்ததை தவிர, அவங்களும் நம்ம இந்தியாவில இருந்து இருந்தவங்க தானே, எல்லாம் 1 மணி நேரம் இருந்தவங்க தானே, நம்ம ஊர்க்காரங்க தானே. அவன் தானே கெடுத்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய வளர்ச்சியை. இன்னைக்கு எங்க அதில் பாதுகாப்பு இருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய பொருளாதார புலிகள் பாகிஸ்தான்ல பெட்ரோல் விலை எவ்வளவு தெரியுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கேட்க வேண்டியதானே, பாகிஸ்தான்ல பொருளாதாரம் இருக்குதான்னு. இப்ப ட்ரம்ப் பாகிஸ்தானோட பெட்ரோலுக்கு ஒப்பந்தம் போட்டு இந்தியா எதிர்காலத்துல பாகிஸ்தான் இருந்தே பெட்ரோல் வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அதிபர் காமெடி பண்ண கூடாது உங்களுக்கு யாரும் சொன்னா? அதிபர் நகைச்சுவா பேசக்கூடாதா? அதெல்லாம் தாராளம் பேசலாம். அவர் எவ்வளவு எள்ளி நகையாடுறாங்கன்னு ஒரு அரசியல் தலைவருக்குங்க ஒரு பேசிக்கலாம். அவர் என்னவானாலும் கடுமையான கண்டனம், ஹிட்லர் மாதிரி கூட விமர்சிக்கப்படலாம், கேலி பண்ணப்படக்கூடாது. முதல்ல அமெரிக்காவில் நம்பர் 1 டூன் மெட்டீரியல் வந்து ட்ரம்ப் தான். இவ்வளவுதான். அவர் அதிபராக இருந்த போது அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து காலி பண்ணி விட்டாங்க, ட்விட்டர் வந்து லாக் பண்ணி விட்டாங்க, தனியா இது ஆரம்பிச்சிட்டாரு நிறுவனத்தை. இவ்வளவுதாங்க உங்க மரியாதை. நான் சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுதுங்களா? இந்தியாவில், பிரிட்டன்ல, சைனால எங்கேயாவது நீங்க செய்ய முடியுமான்னு யோசிங்க. ஒரு பிரசிடென்ட் ஆஃப் கண்ட்ரியோட ட்விட்டர் பேஜை அந்த ட்விட்டர் நிறுவனம் லாக் பண்ணுது அப்படின்னா என்ன அதிகாரம் வச்சிருக்கீன்னு பாருங்க. ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாத்துலயும் இது பண்ணி வச்சாங்க. என்னன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினாரு, ஒரு மட்டு மரியாதை இல்லாம செஞ்சாரு, அவ்வளவுதான். அவருடைய வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடரா இருந்தவர் மோஸ்ட் அன்பாப்புலர் லீடரா மாறப்போறாரு. அவ்வளவு. யார் அவர்களுக்கு வாக்களித்தார்களோ அவர்களே மாற்றி விட போறாங்க. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதாளத்தை நோக்கி போக போகிறது. இந்தியன் மார்க்கெட்டை இழப்பதன் மூலமாக இந்தியா பிரேசிலோட பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. சரிங்களா? பிரேசில் தலைவர் வந்து நான் மோடிட்ட பேசினாலும் பேசுவேன், ட்ரம்ப்ட்ட பேச மாட்டேன்றார். இந்த வார்த்தையை பயன்படுத்துறார். நம்ம பிரிக்ஸுங்கிற பேர்ல பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம். இது எல்லாம் அவருக்கு வந்து வைத்தறிச்சல். இவன் என்னடா இந்தியாக்காரன் எல்லாருடைய நட்பாளர் இருக்கான வைத்தறிச்சல். இந்தியாவை ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு பெரிய பலசாலி அப்படின்னா நான் பெருமைப்படணும், பொறாமப்பட்டேன். லாஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு புரியுங்களா? உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கிளவை தான் நட்புன்றான். எனக்கு ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஓடி வந்துருவான்டான்னு சொல்லி பெருமை பண்ணணும். ஏன்னா என் ஃப்ரெண்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குன்னா பொறாமப்பட்டு இருக்கிறாரு, அவருக்கு தான் லாஸ். இப்போ சார் ராகுல் காந்தி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு, எப்படியும் போய் நீங்கள் சரண்டர் ஆகிடுவீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அதானி மேலே கேஸ் இருக்குது, அம்பானிக்காக தான் இந்த பெட்ரோல் வாங்குறாங்க, அப்போ இப்படிங்கிறதுனால இவங்க ஃப்ரெண்ட் இல்லை. 2004-2009 பீரியடில் 123 ஒப்பந்தம் அப்படின்னு அணு ஆயுத ஒப்பந்தம் ஒன்று இருந்துச்சு. அந்த ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுத்துச்சு, கையெழுத்து போட்டே ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணவர் அமெரிக்க அதிபர் மட்டும் இல்லை, இந்திய பிரதமரும் கூட. அன்னைக்கு இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் கடுமையாக சொல்லி ஆட்சி போயிருங்கன்னு சோனியா அம்மா பயப்படுறாங்க. கலைஞர் சொல்றாரு, எங்க கம்யூனிஸ்ட்லாம் வெளியே போயிட்டு ஆட்சி போயிருங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட். சரிங்களா? அவர் வெளியிலேருந்து ஆதரவு வச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாடே பாலாபாலம் போல கையெழுத்து போட்டானும்னார், போட்டார். 123 ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. யாருக்கு அடிமணி பத்தி பேசுறது? நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கட்டுக்கட்டா யாருக்கு அதை விட்டுருங்க, அது செகண்ட் பார்ட். அவ்வளவு நம்பிக்கையில்லா தீர்மானம், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய வெளியேற்றம், திமுகவுடைய எதிர்ப்பு, சோனியா காந்தியுடைய கவலை, இதை மீறி எப்படி வந்து 123 ஒப்பந்தம் கையெழுத்தாகும்? அப்ப யார் பிரஷர் பண்ணா? யார் பாஸ்? யாருக்கு வேலை பார்த்தீங்க? ரைட். சைனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, சிபிசி, அதோடைய ஐஎன்சியுடைய பிரசிடென்ட், இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டார் பீஜிங்கில் போய். என்ன கையெழுத்து போட்டீங்க?
அதில் என்ன இருந்துச்சு சரத்? என்ன அக்ரிமெண்ட்? 2 நாட்டு 2 கட்சி தலைவர், அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி ஒப்பந்தம் போட்டால் நாளைக்கு கையெழுத்து போட்டு கொடுப்பாங்கல்ல, 48 சீட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கோம், இந்த சீட்டு கொடுத்துருக்கோம். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? என்ன கையெழுத்து போட்டீங்க? நீங்க ராகுல் காந்தி போய் போட்டார்ல சோனியா அம்மையார் பின்னாடி நிக்க, என்ன கையெழுத்து போட்டீங்க சொல்லுங்க? நீங்க பேசுறீங்களா சர்வதேச சமுதாயம் பத்தி? நீங்க பேசுறீங்களா அமெரிக்காவுக்கு அடி பண்ணிடுறாங்களா எடுபடி ஆகலாங்களான்னு? 1, 2, 3 ஒப்பந்தம் யாருக்காக போட்டீங்க? அதுல என்ன பலன் கிடைச்சது? சிபிசி கூட என்ன கையெழுத்து போட்டீங்க? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவோட என்ன கையெழுத்து போட்டீங்க? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை கையெழுத்து போடலாங்க. நீங்க என்னங்க போட்டிருந்தீங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அது போடல. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா கூட காங்கிரஸ் கட்சி என்னங்க போய் போட்டு வந்துச்சு? காங்கிரஸ் கட்சியோட பிரசிடென்ட் வதேரா போய் போட்டு வந்தாருன்னா ஏதோ பிசினஸ் அக்ரிமெண்ட் பேசாம உட்காந்துருப்பேன். ஒன்றும் பிரச்சனை, நான் சொந்தக்காரன் பிசினஸ் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணலாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஐஎன்சி பிரசிடென்ட் போட்டாரு, என்ன போட்டீங்க? நீங்க என்ன பேசுறீங்க உலகத்துக்கான நம்ம அறிவுரை பத்தி? எனக்கு ஒன்றும் புரியல. யாருக்கு யார் அறிவுரை பத்தி? ட்ரம்ப் இந்தியா வந்து நாங்க காப்பாத்தின ரேஞ்சுக்கு, சமாதானப்படுத்தி வச்ச ரேஞ்சுக்கு பேசிட்டு இருந்தாரு. ஃபிளைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணோன்றாரு. நம்ம கண்டிச்சு ஒன்றும் பேச மாட்டோம். பிரதமர் அதை பொய் சொல்றாரு, ட்ரம்ப்னு கூட பேச மாட்டாரு என்ற பார்லிமெண்ட்ல இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வர. பார்லிமெண்ட்ல பாரத பிரதமர் ரொம்ப தெளிவா சொன்னார், இந்த ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்துறதுக்கு ஒரு நாட்டு தலைவரோட நான் பேசல, எந்த நாட்டு தலைவரும் என்கிட்ட பேசல, யாரையும் மென்ஷன் கூட பண்ணல. அவர் வந்து ஒரு வாரத்துக்கு எந்த நாட்டு தலைவரும் பேசவில்லை. அப்படி சொல்றாரு ட்ரம்ப், இப்படி சொல்லிட்டு இருக்காரு, பொய் சொல்றாரு ட்ரம்ப்னு சொல்றாரு. நீங்க வந்து என் வெளியை பத்தி பேசுறீங்க, நீங்க வந்து பாண்டே அப்படி பண்ணாரு, நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும்? நீங்க சொல்றது அவதூறு, அது நாட்டு மக்களுக்கு தெரிய போகுது. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, நாளை கழிச்சு. அவர் எல்லாம் ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்துறதுக்கு 10 நாள் நிறுத்தம் சொன்னாரா இல்லையா? இஸ்ரேல் பாலஸ்தீன் போற நிப்பாட்டினாரா? முதல்ல அதை நிப்பாட்டினாரா? இஸ்ரேல் வந்து உங்க ஃப்ரெண்டு தானே, ரஷ்யா உங்களுடைய எதிரி, உக்ரைன் வந்து குழப்பத்தில் உட்காந்துருக்கீங்க, விட்டுருங்க. இந்தியா பாகிஸ்தான்ல, பாகிஸ்தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு, இந்தியா ஃப்ரெண்டு, விட்டுருங்க. இஸ்ரேல் உங்க ஃப்ரெண்டா இல்லையா? அதை சொல்லுங்க. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் துணை இருக்குதா இல்லையா? இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஃப்ரெண்டா இல்லையா? அதை சொல்லுங்க. உங்க பேச்சை நெத்தன்யாவு கேட்கிறா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி நரேந்திர மோடி கேட்பாரு? அதை நிப்பாட்டிட்டேன்னார். எனக்கு நோபல் பிரைஸ் இன்னும் வரல, ரொம்ப லேட் ஆச்சு, 1.5 மணி ஆச்சு, நோபல் வந்து வட போச்சுங்கிற மாதிரி கேட்டுட்டு காமெடி பண்றாங்க அவர் ஊர்ல. நடந்துட்டு இருக்க. நான் தான் ஒரு எங்களுடைய நிகழ்ச்சி சொன்னேன், மொத்தம் இதுவரை 228 போர் நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு. எந்த போர் நின்றுருக்கு? அவங்க நாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் நான் எல்லாத்தையும் நிப்பாட்டுவேன். எந்த போர் நின்றுருக்கு? ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு, ஆபரேஷன் நம்ம நிப்பாட்டணும், காசா இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கு. எது நின்றுருக்கு? ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. நார்த் கொரியாவோட போய் டைய போட்டு போன முறை ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருந்த போது போய் கையெழுத்துலாம் போட்டு எல்லாம் பேசிட்டு வந்தாரு. நார்த் கொரியா இன்னைக்கு ஃப்ரெண்ட் தான் சொல்லு. அவர் செத்துட்டாருன்னு வேற இடையில ட்வீட் போட்டு, நார்த் கொரியா உங்களுக்கு ஃப்ரெண்ட். நீங்க போய் மத்தவங்க போடுற ஒப்பந்தத்துல விட்டுருங்க, நீங்க ஒப்பந்தம் போட்டீங்க இல்லைங்க. நார்த் கொரியாவில் போய் உன் கூட போய் போட்டு வந்தீங்க, நீங்க வந்து இப்போ ஃப்ரெண்டா இருக்கீங்களான்னு கேளு. அவர் உங்க பேச்ச கேட்கிறாரா, நீங்க அவர் பேச்ச கேட்கிறீங்களான்னு கேளு. அது மட்டும் கேளுங்க. என்னத்தையோ பாவங்க வயசானவர் போய் அவர் போய் நீங்க ட்ரம்ப் ஏதோ தனிநபர்னா வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம். அவர் ஒரு பிரசிடென்ட் பொசிஷன், அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஜோ பைடன் கூட அப்படி இருந்துச்சு, என்ன பேசுறாருன்னே தெரியாம இருந்துச்சு, மாத்தி பேசிட்டு இருந்தாரு, பிள்ளைநாடு எடுத்து கொடுத்தாங்க. என்ன செய்யறது? அந்த அமெரிக்கா மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமெரிக்காவோட சிஸ்டம் இருக்குல்ல சார், அது செயல்படும்ல. ட்ரம்ப் இப்படி பேசாத நமக்கு தான் ஆபத்துன்னு ஏதாவது பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், இங்க இருந்து போன இல்லாட்டி இங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஹிலாரி மாதிரி, மன்னிக்கணும் அவங்க கமலா ஹாரிஸ் மாதிரி வேற யாராவது சேர்த்து வச்சு நாடு உருப்பிட்டாச்சு. நம்ம ரிஷி சுனக் வச்சுட்டு பிரிட்டன் திருந்தின மாதிரி கமலா ஹாரிஸ் தான் காப்பாற்றணும். யாரோ ஒருத்தங்க இந்தியாவிலேருந்து போய் காப்பாற்ற வேண்டிய வரணுச்சு. இன்னைக்கு இருக்க காப்பாற்றுறவங்க பூரா யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? அவர் வந்து இப்போ ஒரு பெரிய ஜோக் ஒன்று படித்தேன், இந்தியர்களை எல்லாம் வேலைக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சிஓக்கெல்லாம் கூட்டு போயிட்டாங்க. உட்கார்ந்த சிஓவில் 80 பேரில் 50 பேர் இந்தியன். அமெரிக்க கம்பெனிகளுடைய சிஓட்டெல்லாம் இந்தியன்ஸ்லாம் வேலைக்கு சேர்க்காதீங்கன்றார். ஓகே பாசன் சுந்தர் பிச்சை சொல்கிறாங்க. நாட்டில் எதிர உட்காந்துருக்க போகிற 100ல் 50 பேர் இந்தியன் சிஓ. அவருக்கு நிதர்சனமே தெரியல, பாவம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் வச்சுதானே சார் ஆட்சிக்கு வந்தாரு. அப்போ அதான் அந்த மக்களை வந்து ஏமாத்துறாரு. அந்த மக்களுக்கு உண்மை புரியல. உணர்ச்சிகரமான பேச்சு தமிழ்நாட்டில் எப்படி வந்து வாக்களிச்சாங்களோ அது மாதிரி வந்து உணர்ச்சிகரமான பேச்சை பார்த்து வாக்களிச்சாங்க. உண்மை தெரியும், அவன் வந்து அதை மாற்றுவாங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே ஹவுடி மோடி நிகழ்ச்சியில் அது போன 20 தேர்தல் அந்த சமயத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரும் இங்கே நரேந்திர மோடி ஸ்டேடியத்துக்குலாம் வந்து பிரம்மாண்டமாக நடத்தினாங்க குஜராத். நம்ம இப்போ நான் சைனா கூட சப்போர்ட் பண்ணோம்னு சொன்னேன்லங்க. நான் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, எல்லாரும் நம்ம இன்னைக்கும் இஸ்ரேலோட நம்ம நட்பு பாராட்டிட்டே இரு நாட்டு கொள்கையை நம்ம ஏற்கிறோம். புரிஞ்சுக்குங்க. அவர் வந்து பாலஸ்தீனே ஒன்று இருக்கக்கூடாது, நான் காசா அப்புறம் தூக்க போறேன்றார். யாரு? நெத்தன்யாஹூ. சரிங்களா? காசா வந்து நான் மொத்தம் நாம இரு நாட்டு கொள்கை தெளிவா இருக்கோம். பாலஸ்தீன் ஒரு நாடு, இஸ்ரேல் அந்த நட்பு பாராட்டி நம்மகிட்ட வந்து கிளாரிட்டி இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? நம்ம தெளிவா இருக்கிறோம். அவர்கள் இதை பண்ணிட்டு போறாங்க, நம்ம அதை பத்தி அவங்க இங்க வரும்போது போவாங்க நமக்கு வந்து இங்க நம்ம நல்ல ஜிசிங் கூட நம்ம நட்பு பாராட்டணும்ன்றேன். அப்புறம் நீங்க இவரோட பாராட்டு என்ன இருக்கு? கடந்த காலங்களில் இந்திய பிரதமர் அமெரிக்க அதிபர் உறவுகள்னு பார்த்தா ட்ரம்ப் மோடி உறவுங்கிறது இன்னும்
பெரிதா இன்னும் ட்ரம்ப் மோடினே நெருக்கமானதா பார்க்காதீங்க பாஸ். இன்னும் நெருக்கமானதா இருந்துச்சு. ஈவன் வாஜ்பாய், மன்மோகன் சிங் ட்ரம்ப் பீரியடை விட மோடினே மோடி பார்க்காதீங்க. பீரியட்ல அமெரிக்காவோட அதிக நெருக்கமா இருந்தோம். ட்ரம்ப் மோடினே பார்க்காதீங்க. மோடி வெர்சஸ் எனி அதர் லீடர் எல்லாரோடையும் இவர் சோ க்ளோஸ், சோ பர்சனல், எஸ் சோ பர்சனல். யாருடைய Right. நீங்க வந்து புதின் வந்து ரொம்ப காலமா இருக்கிறார், பிரதமரா இருந்தார், அதிபரா இருந்தார், பிரதமரா இருந்தார், மாத்தி ரொம்ப காலமா இருக்கிறார். புரியுங்களா? இந்தியாவில் 7 பிரதமர் மாறிட்டாங்க அதுக்குள்ள. ஆனா இவர் வச்சுக்கூடிய ரிலேஷன்ஷிப் யாரும் போக முடியாது. நரேந்திர மோடி பாரத பிரதமர் வந்து ஒரு பர்சனல் ரேப்போர்ட் மெயின்டைன் பண்ண. அதான் பர்சனல் ரேப்போ மெயின்டைன் பண்றாரு. ஒயிட் ஹவுஸுக்கு அவ்வளவு தடவை போயிட்டு வந்தாரு. எந்த பிரதமரும் இந்திய பிரதமரும் அவ்வளவு தடவை அமெரிக்காவுக்கோ இல்ல அமெரிக்க அதிபரையோ சந்திச்சுட்டு வந்திருப்பாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தார். ஆனாலும் இப்படி இதுவும் ஒரு துரோகம் மாதிரி தான் அப்ப இருக்கு. அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சா நம்ம என்ன சார் செய்ய முடியும்? நட்டம் அவங்களுக்கு தான் பேசாம உட்காந்து. நமக்கும் நட்டம் இல்லையா சார்? நட்டம் கிடையாது. நம்மள ஹேண்டில் பண்ண தெரியும். நமக்கு வந்து ஒரு வேற யாரோ செய்யக்கூடிய சில விஷயங்கள்னால நமக்கு நட்டம் வரும்னா சமாளிக்கக்கூடிய திறன் இந்தியாவில் இப்ப அமெரிக்க தொழிலதிபர்கள், அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியால இருந்து பொருள் வாங்குறதை விட, குஜராத்ல இருந்து துணி வாங்குறதை விட, இல்ல திருப்பூர்ல இருந்து பின்னலாடை வாங்குறத ரெண்டு விஷயம். நம்ம ஒண்ணு, பங்களாதேஷ்ல இருந்து வாங்கிக்கலாம் நினைச்சு ஒண்ணு மாட்டாங்க. வந்து அத்தியாவசிய பொருட்களை வாங்கியே தீரணும் ஒண்ணு. ரெண்டாவது அவர்கள் வாங்க மட்டும் தான் நம்மகிட்டே மார்க்கெட். மூணாவது அவர்கள் சோல் பிசினஸுக்காக கிடையாது, நம்மகிட்ட வந்து மிச்சம் 197 நாடு இருக்கு. அதனால ஒன்று கவலைப்பட வேண்டியது கிடையாது. இல்ல விலை உயர்ந்த ஆடைகள்லாம், பின்னல் ஆடைகள்லாம் நம்ம அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு ஏற்றுமதி பண்றோம். இப்ப அதுல பாதி நம்ம குறையுது. எல்லாருமே நம்ம சைனாக்கு பண்ணிட்டு போறோம், பிரிட்டனுக்கு பண்ணிட்டு போறோம், எல்லாருக்கும் பண்ணிட்டு போறோம், நம்ம அரபு நாடுகள் பண்ணிட்டு போறோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு மார்க்கெட் பெருசுங்க. நம்மகிட்டே நம்மளே வாங்கிட்டு போறோம். எங்க அண்ணன் அதானி போட்டு போறாரு, விலை கொஞ்சம் கம்மியாகும், இங்க கொஞ்சம் கூடுதலா வரும் லாபம். ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கான பிரச்சனை. Okay. அது வந்து ரொம்ப தற்காலிக. நம்ம வந்து வி ஆர் கம்ப்ளீட்லி கேப்பபிள் ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை. நம்ம வந்து ஒரு 100 ஏற்பாடு பண்ணிச்சிருக்கோம். குரூட் ஆயில இருந்து நீங்க வந்து நம்ம எதுலாம் நம்மள நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்குமோ அதுக்கே பிளான் A, B ல இருந்து Z வரைக்கும் வச்சிருக்கோம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. எல்லா இடத்துலையும் தீர்ந்து போச்சுன்னா சரி, அப்ப நம்முடைய எண்ணெய் ஆலைகள் எடுக்கிறாங்கிற அளவுக்கு வச்சிருக்கோம். நம்மகிட்டே 100 எண்ணெய் ஆலைகள் வச்சிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வெளியில தான் வாங்கியிருக்கோம். நாளைக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நிறைய கம்ப்ளீட்டா ஆல்ரைட்டா இருக்கும். கவலைப்பட வேண்டியது. இன்னொன்னு, இப்படி ஒரு தார்மீக கேள்வி எழுப்புறாங்க. நம்ம ட்ரம்ப் சொல்ற மாதிரி நம்ம ஆயில் வாங்குறதுனால ரஷ்யாவுக்கு பணம் கிடைக்குது, அந்த பணத்தை அவங்க போர்ல போடுறாங்க, நம்ம வாங்காம தான் விடலாமே, இந்த பெனால்ட்டி இல்லாம இருக்கும்ல. அவங்க வந்து வாங்காம விட்டா பெட்ரோல் விலை ஏறும். நீங்க என்ன திட்டுவீங்க? உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பெட்ரோல் விலை ஏத்தினா பாசிச பாஜக. பெட்ரோல் விலை குறைக்கலையே. ரஷ்யாட்ட இருந்து கம்மியான விலைக்கு பெட்ரோல் வாங்குறோம், இங்க குறைஞ்சிருக்கணும், குறையிலையே. இங்க பாருங்க, 100 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. உலக நாடுகள்கிட்ட போறோம் 100 லிட்டர் வாங்கிட்டு இருக்கிறோம். ரஷ்யாட்ட இருந்து ஏத்திட்டோம் அப்படின்னா 134 லிட்டர் வாங்கல. மற்ற நாடுகள்ல இருந்து குறையுது. அதை நம்ம காம்பன்சேட் பண்றோம். உங்களுக்கு புரியல? ஆமா, 20 ரூபாய் இங்க ஒரு 10 ரூபாயாவது குறையணும். மத்த வாங்க முடியல, மத்தவங்க வாங்க முடியல. வாங்க முடியல. அப்ப நம்முடைய தேவை என்ன இருக்கோ அதுதானே கிடைக்குது. அப்ப இங்க தேவையான அளவு கிடைக்குது. அதான் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுல. அதான் சொல்ல இல்லங்க. நீங்க இங்க நாளைக்கு நிப்பாட்ட நினைச்சுவீங்க. அந்த பஃபர் பீரியட் உங்களுக்கு விலை இன்னைக்கு எவ்வளவு ஏறி இருக்கு? டெய்லி விலை ஏத்தலாம்னு சொல்லிட்டீங்களா இல்ல? திரு சிதம்பரம் நிதியமைச்சர் இருக்கும்போது சொல்லியாச்சு. பெட்ரோல் விலை எத்தனை வருஷமா ஏறல தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? யாரா பேசுறீங்களா? தினத்தந்தியில தலைப்பு செய்தி வந்துட்டு தான் இல்லையா? ஒரு நாள். அப்ப இவ்வளவு நாள் எப்படி குறையாம வந்துச்சு? 2 தடவை குறைஞ்சிருக்கணும், குறையாமலே வச்சு 2 தடவை கூடி இருக்கணும். அதான் சார் 2 தடவை கூடி இருக்கணும். ரஷ்யாட்ட வாங்குனனால ரொம்பவே குறைஞ்சிருக்கணும். அதான் எண்ணெய் நிறுவனங்கள் இதனால பலன் இல்ல இல்ல. சரி, அதுக்கு ரஷ்யாட்ட வாங்காமலே விட்டா அம்பானிக்கு மட்டும் தான் வாங்காம விட்டா நமக்கு இந்த தடை இல்ல, 25% பெனால்ட்டி இல்ல. சாணக்கியால ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நாங்க, பாருங்க தயவு தம்பி போட்டிருக்க, அப்படி நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து வாங்கலன்னு என்ன ஆகும் ரொம்ப தெளிவா போட்டுருவேன். சர்வதேச க்ரூட் ஆயில் ரேட்டே ஏறிடும். ஓகே, ஆமா. நம்ம அங்க வாங்காம வேற எளிமையான தத்துவங்க. நம்ம நாட்டுக்கு எது நல்லது மக்களுக்கு இல்லாம போகுதுங்கிற இடத்துல பலன் மக்களுக்கு தானே கிடைக்குது. பொதுத்துறை நிறுவனங்கள் பலன் மக்களுக்கு தானங்க. ரேட்டு குறையாம இருக்குன்னு சொல்றீங்க, நான் ரேட்டு கூடாம இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது? கிட்டத்தட்ட 3-4 வருஷமா ரேட்டு கூடலங்க, குறைஞ்சிருக்குங்க. என்ன சொல்லப்போனா தமிழ்நாடு அரசு 2 ரூபாய் நம்ம குறைச்சதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தீபாவளிக்கு போன முறை கொடுத்து 10 ரூபா வரைக்கும் குறைச்சதா, இதெல்லாம் யாருக்கு பலனுங்க? அதுக்கப்புறமும் இன்னும் குறைஞ்சிருக்க வேண்டியது குறையாம இருக்குல்ல. மூணாவது முறையா ஒரே பாயிண்ட் சொல்லிட்டீங்க, நான் 3 முறை பதில் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அதான் சார். இப்போ இதனால நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்குது இல்லைங்கிறத தாண்டி அமெரிக்காவுடனான அந்த உறவு பாதிக்கிறத ஒரு விஷயம். நம்முடைய பொருளாதாரம் பாதிக்காது, நம்முடைய உறவும் பாதிக்காது. அவங்க என்னைக்கு மாறி வந்தாலும் நம்ம சேர்ந்துரும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாலிபான்கள் ஆட்சியை ஆப்கானிஸ்தான் மக்களை ஏற்கல, இந்தியா ஏற்றது. பர்வேஸ் முஷரஃப் உடைய ஆட்சியை பாகிஸ்தான் மக்களை ஏற்கல, இந்தியா ஏற்றது. நமக்கு வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து யாரா அந்த அண்டை நாடு நம்முடைய நட்பு நாடு நம்ம பார்க்கணும். பர்வேஸ் முஷரஃபுக்கு முதல் ஃபோன் கால் பண்ணது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். குட் மார்னிங் மிஸ்டர் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணார். நம்ம வந்து யாரா இருந்தாலும் முதல்ல நட்பு கருணிட்டுறோம். அவர்கள் வந்து இரும்பு கருணிட்டுறாங்கன்னா நம்ம வந்து அப்புறம் என்ன செய்யணுமோ பண்ணி விட்டுரும். அதில் நமக்கு ஒன்றும் குழப்பம், அது நம்ம அழகா செஞ்சிடும். நம்ம எல்லாருடைய நட்பு மட்டும் தான் முதல். நம்முடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் எல்லாமே லவ் மட்டும் தான்.
உங்கள்கிட்ட ஹேட்டட் இருக்கா, எங்கள்கிட்டையும் கண்டென்ட் இருக்குது, நாங்கள் பார்த்துருவோம், இவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை, நம்ம வந்து போய் சண்டை பொருள். அதனால் அவர் உறவு நாளைக்கு வேற ஒரு அதிவு இருந்தால் நம்ம நட்பு வரட்டும். ஒன்றும் ஜோ பைடன் நமக்கு எதிராக இருந்தார், அவருடைய கட்சி சேர்ந்த கமலா ஹாரிஸ் எதிராக இருந்தாங்க, ஆர்ஜின் இந்தியன். ஆனால் ஃபிலாசபி வந்து தத்துவம் வந்து நமக்கு எதிரானது. யார் வந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம வந்து அது நம்முடைய வெளியுறவுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த உறவை ஒரு நாள் பாதிக்காது. அது பைடன் இருக்கனால பிரச்சனை, அவ்வளோ. பைடன் சாரி ட்ரம்ப் இருக்கனால பிரச்சனை. ட்ரம்ப் போனால் சரியா பரவாயில்ல. இப்போ நம்ம பிரதமர் நெருக்கமாக இருந்தார். இதெல்லாம் தாண்டி சார் மக்களுமே, இந்திய மக்களுமே ட்ரம்ப்புக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலையில் இருந்தாங்க. ட்ரம்ப் மீண்டும் ஜெயிச்சு வரணும்னு இங்கே பிரார்த்தனைகள்லாம் நடத்தினாங்க, நிறைய இடங்களில் பூஜையெல்லாம் செஞ்சாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய கமலா ஹாரிஸுக்கு தான் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வந்து டெல்டா மாவட்டம், கமலா ஹாரிஸ் கூட ஒரு பூர்வீக தொடர்பு இருக்கு, இந்தியாவோட இந்திய கனெக்டருக்கு பண்றாங்க. ட்ரம்ப் நமக்கு யாருன்னே தெரியாது, அவர் எங்கேயோ இருந்தவர். இன்னொன்னு அங்க அவரு அமெரிக்கன் ஃபர்ஸ்ட்னு பேசக்கூடியவர். ஆமா, அப்படி இருக்கும்போது அதுவே நம்மகிட்ட பார்த்து காப்பி அடிச்சாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேசினா காப்பி அடிச்சது தானே. நம்ம 2013-14 நம்ம பாரத பிரதமர் சொன்னாரு இந்தியா ஃபர்ஸ்ட்னு. அதை பிடிச்சிட்டு அவங்க எல்லாம் இந்தியா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து திருப்பி வந்து லெட்டஸ்ட் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மெகா போட்டு வச்சிருக்காரு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு இங்க பூஜையெல்லாம் பண்ணி ட்ரம்ப்பை மீண்டும் பதவி கொண்டு வருது. ஈவன் அதான் கமலா ஹாரிஸ் அங்க தேர்தலில் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போடாம ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்ட இந்தியர்களோட எண்ணிக்கை அதிகம். என்ன பிரச்சனை? ஆனா ஏன் இந்தியாவுக்கு இவ்வளவு? அவருக்கு தான் சொல்லுங்க, வயது முதிர்வு காரணமா ஏதோ பிரச்சனைங்க. நான் சொல்றேன் அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஒரு மனப்பிரழ்ச்சி. நீங்க அதுக்கு மேல அதுக்கு வேற என்ன இருக்கு நீ சொல்லு. எனக்கு அவருக்கு கெடுதல் பண்ண அவங்க சொல்றாங்க, நான் சொல்லலைங்க. அமெரிக்க நாட்டுக்காரன் சொல்றாங்க, நான் எங்க சொல்றேன். அமெரிக்க நாட்டுக்காரன் சொல்றாங்க ஒரு கெடுத்து வைக்கிறார் ரிலேஷன்ஷிப்னு. நல்ல ஒரு இந்தியா வந்து ஒரு பகமே பாராட்டல. நாளைக்கு நம்ம 4 பொருள் வாங்க மாட்டோம்னா அமெரிக்கா கதி என்ன ஆகும்? நாளைக்கு ஒரு 4 பொருள் அனுப்ப மாட்டோம், அமெரிக்கா கதி என்ன ஆகும் தெரியணும். இப்போ நம்ம கண்டுக்காம விடுறோம், பெருசா ரியாக்ட் பண்ணல. நான் கண்டுக்காமலாம் விடல, நம்ம வேலை பார்க்கறதுல 25+25 பெரிய இங்க அதிர்வு இல்ல. எதிர் ஐயோ அரசாங்கம் நிதானமாக இருக்கிறது என்றால் வேலை செய்யாமல் இருக்குது என்று பொருள் இல்லை. இல்ல அமெரிக்காவை சரி பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை இந்தியா செஞ்சுறோம். அப்படி பண்றோம், அடிபணிய மாட்டேங்கிறோம்ல. 50 இவங்க பயந்து இல்ல சார் 50% வருத்தப்படுறீங்க. காங்கிரஸ் மாதிரி இல்லையேன்னு சொல்றீங்களா? என்ன சார் காங்கிரஸ் அது எங்க ஆட்சியில நாங்க படக்குன்னு காலில் விழுத்துறோம், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு மிரட்டலுக்காக தானே இவர் இந்த பெனால்ட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. ரஷ்யா கிட்ட இருந்து நிறுத்திடணும், இந்தியா என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு காட்டணும்னு. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறோம்னு காட்ட மாட்டேங்கிறோம், அல்லது நம்ம வந்து அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேங்கிறோம்னா இன்னும் கூடுதலா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா பண்ணிட்டு நம்ம எங்க நான் கவலைப்படலன்னு சொல்றேன். தலைக்கு மேல நம்ம கவலைப்பட மாட்டேங்கிறோம். அப்ப ட்ரம்ப் இன்னும் கவலைப்பட மாட்டாங்க. இப்ப இன்னொரு 25% அப்படின்னா இந்த வேலையை விட்டு தூக்க எல்லாரும் ஒரு விசாவை கட் பண்ணு. ஒரு நிதானமற்ற செயல்ல வந்து ஒருத்தர் ஈடுபடும் போது நம்ம கவலைப்பட முடியாது. ரஷ்யாவுக்கு எவ்வளவு பெனால்ட்டி போடல, சைனாக்கு இன்னும் போடல, அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ எதிரி நாடுன்னு கருதிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே நீங்க செய்யல, நட்பு நாட்டுக்கு செய்யறாங்க. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். நான் எத்தனை தடவை ஒரே விஷயம் இல்ல சார் பண்றது இன்னும் என்ன எதுவுமே கண்டுக்க மாட்டான்னு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நம்ம கவலைப்பட முடியல. நம்ம மாட்டு அவனால சத்தம் போட்டே இருக்காரு, நம்ம போயிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிலைமை அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அவங்க ஆட்சி மாற்றம் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ரஷ்யாட்ட இருந்து இவங்களே யுரேனியம் கெமிக்கல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதான் சொல்றேன் நம்ம கிட்ட அப்புறம் நம்மள மட்டும் வாங்க கூடாதுன்னு அதான் நான் சொல்றேன். அதான் சொல்றேன். அவங்க ரஷ்யாவுடைய நட்புல இருக்கிறாங்க, சைனாவுக்கு வந்து ஏற்ற மாட்டேன்றாங்க. நம்மள அவங்க மட்டும் இல்ல ஐரோப்பிய யூனியன்ல இருந்து எல்லாருமே அவங்க அந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம கவலைப்பட வேண்டியல. இதை நம்ம ஜெய்சங்கர் ரொம்ப முன்னாடி சொல்லிட்டார். நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னை கேட்கறதுக்கு 100 முறை சொல்லிட்டார். நம்ம அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் வந்து வெறும் அரசியலுக்காக ஒரு நிதானம் இன்றி செயல்படுகிறார்கள். அதை நீங்க ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டியது இல்லை. ராகுல் காந்தி மட்டும் தான் பொருட்டா நினைச்சிருப்பார், நினைச்சுட்டே இருக்கட்டும் சார். அப்போ ஒட்டுமொத்தமா இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் அமெரிக்கா தனித்து விடப்படுகிறது, அவ்வளவுதான். இதான் நடக்க போகுது. உலகத்தோட பாஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பெரிய என்னன்னா ஒரு ஆள் செல்ல முடியாது. இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை விஸ்வ குரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் அதை கரெக்ட் பண்றார், விஸ்வ மித்ர அப்படின்றார். உலகின் தலைவன் அல்ல, உலகின் நண்பன்றார். இதுதான் ஒரு அப்ரோச். ஆப்பிரிக்க நாடுகள் பக்கம் யாருமே எட்டி பார்க்காத போது அந்த நாட்டு உறவுகளை வளர்க்கிறார். G7 G20 பிரிக்ஸ்னு வளர்த்துக்கிட்டே போறாரு, நட்புகளை நாடுகளை சேர்த்துக்கிட்டே போறார். புரியுங்களா? அப்ப நம்முடைய அப்ரோச் என்டையர்லி நம்மளோட முறைச்சுக்கிட்டு நம்மளோட சேர்ந்து போட வேண்டிய இடத்துல உட்காந்துக்கிறாங்க. வேற வழியெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. அது தெரியாம கண்டிக்க மாட்டாங்களே யாருங்க. இப்ப பாகிஸ்தான் இந்தியாவில் அந்த தாக்குதல் நடத்தின போது நமக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கண்டிச்சு அவர் பிரச்சனை அவர் பார்த்துக்கலாம். அவங்க வந்து ஏன் பாதிச்சுக்கணும்? நம்ம ரஷ்யாவும் பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை போடும்போது நம்ம வந்து யாரையும் கண்டிக்கலையே. அது மாதிரி ரஷ்யாவும் உக்ரைன் சண்டை நம்ம யாரையும் கண்டிக்கலையே. சண்டைக்கான நேரம்லாம் அட்வைஸ் தானே பண்ணோம். நம்ம ஏன் கண்டிக்கணும்? நான் ஒருத்தரை கண்டிச்சு இன்னொருத்தர் தண்டிக்கப்பட்டு எது தேவை? நான் ஏன் பண்ண? அதனால அவ்வளோ நாள் பண்ணாமல் என்ன உலக நாடுகள் என்ன பண்ணது எனக்கு மேட்ரு இல்லைங்க. என்னுடைய நாட்டுக்கு நான் என்ன பண்ணேன் இவ்வளோதான் கவலை. பாரத பிரதமர் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அமெரிக்கா தனித்து விட இதே போக்கில் போச்சுன்னு ஒரே ஒரு கேள்வி, ஒரே இதே போக்கில் போச்சுன்னு அமெரிக்கா வெகு சீக்கிரம் தனித்து கழட்டி விடப்படும். அங்கே வந்து இன்னோவேஷன், புது விஷயங்கள், நாலேஜ், டேலண்ட் இது எல்லாமே கம்மியாயிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னோம்ல ஃபேமிலி செட்டப் எல்லாமே கம்மியாயிட்டு. அதில் எல்லாம் ஸ்ட்ராங்கான பாண்டிங்கோட பயங்கரமாக வந்துட்டு இருக்கு இந்தியா.
இதே கணக்கில் இருக்குது சைனா, ஆனால் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்புறோம்னா வந்து நிற்க போகிறோம். நம்ம வந்து வரக்கூடிய நூற்றாண்டு பாரத பிரதமர் ரொம்ப தெளிவாக சொன்னார், 2047 ஒரு வருஷம் வரப்போகுது, நம்முடைய சுதந்திரம் பெற்று 100 ஆண்டு. அதில் நம்ம எங்கே நிற்போன்னு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். அன்னைக்கெல்லாம் நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது, பாரத பிரதமர் சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு இந்த நாட்டை எங்கே பண்ணி பாட்ட போறீங்கன்னு பாருங்க. இந்த அடுத்த 25 வருஷம் நம்முடைய ஆண்டு. நம்ம உலகத்தில் விஸ்வ குருவாக வந்து நிற்க, வைய தலைமைகள்னு பாரதி சொன்ன வரிக்கு அடையாளமாக நிற்க போகிறோம். அதை இன்னும் மென்மையாக விஸ்வ மித்ரு அப்படின்னு நான் நண்பனாக இருப்பேன்னு சொல்லி பாரத பிரதமர் சொல்றார். இது வந்து அமெரிக்காவுக்கான கெடுதல், வேற ஒன்று. சைனா ரொம்ப சீக்கிரமே புரிஞ்சிடும் இந்தியாவை பார்த்துட்டா என்ன ஆகணும். ரஷ்யாவுக்கு ரொம்ப தெரியும் நம்ம நல்ல நட்பு வச்சிருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன் 2 பேருக்குமே நல்லா தெரியும். யாசர் அரஃபாத் காலத்தில் நம்ம நல்ல நட்புல இருக்காங்க. உலக நாடு இல்லாததுக்கு நம்ம வந்து இஸ்லாமிய நாடுகளாக அதிகாரமாக இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள் வளைகுடா நாடுகள் பார்த்துட்டு நம்மகிட்ட அவ்வளோ நட்பாக இருக்காங்க. நம்முடைய யோகா டேவை அவங்க கொண்டாடுறாங்க, நம்ம சொல்லலாம் கொண்டாங்க, சுவாமிநாராயண் டெம்பிள் அங்கே வைக்கிறாங்க. எல்லோருக்கும் பெரிய புரிதல் இருக்குது. இந்தியா வந்து ஒரு நட்பு, இந்தியா வந்து ஒரு பலம், இந்தியா நம்ம கூட இருந்தால் நமக்கு ஒரு பெரிய பலம் நினைக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு புரியல, சீக்கிரமே புரியும். நன்றி சார், உங்களோட நீங்கள் படுங்க. நன்றி. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Cropate and Thiruvallur. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Freeze every love. Glance and vibe in perfect detail. Vivo X200 FE. Buy now.